Hi students, in the class நம்ம பார்க்க போற டாபிக் EMF and terminal potential difference. EMF னா என்ன, terminal potential difference னா என்னன்றதை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம internal resistance அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்திருப்போம். அந்த டாபிக்ல நம்ம ஏற்கனவே தெரியும், when the positive and negative electrodes are connected to an external resistance, it may be a bulb or anything, then the current flows from positive terminal of the cell to the negative terminal and the electrons flows from negative to positive. So இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போ அதுலேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸ் இங்கேருந்து இங்கே ஃப்ளோ ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் கியூ அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இங்கேருந்து இங்கே ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, அந்த சார்ஜ் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு எனர்ஜி வேணும். சரியா? ஸோ அந்த எனர்ஜி யார் கொடுக்குறா? இந்த செல்லு தான் கொடுக்குது. சரியா? அந்த எனர்ஜியை எடுத்துக்கிட்டு அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஆனது இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது. எங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது? பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆகுது. எனர்ஜி கேரிட் பை த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் த செல் பாசிங் த்ரூ த ஃபுல் கம்ப்ளீட் சைக்கிள் ஆஃப் அ சர்க்யூட். ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சைக்கிள், சர்க்யூட்னுடைய ஃபுல் கம்ப்ளீட் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இந்த சார்ஜ் ஆனது இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது. இந்த சார்ஜஸ் மூவ் ஆகணும் அப்படின்னா சார்ஜஸ் சும்மா மூவ் ஆகாது. சார்ஜஸ் மூவ் ஆகுனா அதுக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடியவர் தான் செல்லு. அந்த எனர்ஜிக்கு பேர் தான் இந்த இடத்துல எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் தானே, அப்போ இது ஃபோர்ஸா அப்படின்னு ஒரு கொஷின் வரும். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நாட் அ ஃபோர்ஸ் விச் இஸ் த ஒர்க் டன் ஆர் எனர்ஜி டு மூவ் அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் ஒன் டெர்மினல் டு அனதர் டெர்மினல். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை நகர்த்துறோம் அப்படி சொல்லலாம். அல்லது EMF is defined as the energy carried by the unit charge from the cell passing through the full complete cycle of the circuit. Full complete cycle of the circuit க்கு சார்ஜ் மூவ் ஆகுது. அந்த சார்ஜ் மூவ் ஆகிறதுக்கான எனர்ஜி அதுதான் EMF. அதை கொடுக்கக்கூடியவர் யார்? செல். ஸோ அப்போ EMF அப்படின்ற பேரை வச்சுட்டு இது ஃபோர்ஸ்னு முடிவு பண்ணிடாதீங்க. இட்ஸ் ராங் ஒன். EMF is not a force, it is a work done or energy. எதுக்காக? சார்ஜை மூவ் பண்ணுறதுக்காக. இட் இஸ் அ டிரைவிங் ஃபோர்ஸ் டு மூவ் த சார்ஜஸ். இந்த EMF இருந்தால் தான் சார்ஜஸ் மூவ் ஆகுது. அப்படி சார்ஜஸ் மூவ் ஆகும் பொழுது அதை நம்ம வந்து ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. சார்ஜ் மூவ் ஆகிறதுக்கு நம்ம கொடுக்குற எனர்ஜின்னு தான் சொல்லணும். சரியா? ஸோ அந்த எனர்ஜினால தான் இங்கே இருந்து இங்கே உங்களுக்கு சார்ஜ் மூவ் ஆகுது. அந்த எனர்ஜியை எடுத்துகிட்டு போகிறவர் யார்? சார்ஜ். அந்த எனர்ஜியை கொடுக்கறது யார்? எலக்ட்ரிக் செல். ஸோ EMF இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் செல். எலக்ட்ரிக் செல் தான் EMFக்கான ஒரு சோர்ஸ். செல்லு தான் EMF-ஐ ப்ரொவைட் பண்ணுது. அந்த செல்லுனால தான் EMF கிடைக்குது. அந்த EMF-னால தான் எனர்ஜி, அந்த எனர்ஜினால தான் உங்களுக்கு சார்ஜஸ் மூவ் ஆகுது. எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுது? ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சைக்கிள் மூவ் ஆகுது. அப்படி ஃபுல் கம்ப்ளீட் சைக்கிள் மூவ் ஆகும்பொழுது எந்த இடத்துலலாம் ஒர்க் டன் நடக்குது, இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் ஒர்க் டன் நடக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் Q அப்படின்ற ஒரு சார்ஜ் வந்து இங்கேருந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த சார்ஜ் இங்கேருந்து நேராக மூவ் ஆகுது, இங்கே மூவ் ஆகுது, இது வரைக்கும் இந்த சார்ஜ் மூவ் ஆகுது. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். சார்ஜ் இங்கே வரைக்கும் மூவ் ஆகுது, நோ ப்ராப்ளம். ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இங்கே ஒரு தடை, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மின் தடை. ஸோ அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி அந்த சார்ஜ் மூவ் ஆகும் பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு ஒர்க் டன் நடக்குது. சரியா? இங்கே ஒரு ஒர்க் டன் நடக்குது. தென் ஒன்ஸ் அகெயின் த சார்ஜ் மூவ்ஸ். எதுக்காக? சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இந்த சார்ஜ் மூவ் ஆகுது. சரியா? அதுக்கப்புறம் இந்த சார்ஜ் என்ன ஆகும்? உள்ளே வந்துட்டு அந்த சார்ஜ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஒர்க் டன் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சார்ஜ் ஆனது இங்கே வந்து சேருது. எங்கே ஸ்டார்ட் பண்ணுமா? இங்கே வந்து சேருது. ஸோ திஸ் இஸ் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வருது. ரெசிஸ்டன்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஒர்க் டன். Then the charge moves and the charge once again opposes the internal resistance by doing the work done. Work done இந்த இடத்துலையே நடைபெறும். அதற்கப்புறம் நேராக அந்த சார்ஜ் அங்கே ஆரம்பிச்சு தான் அங்கே வந்து நிற்கிது. சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல ரெண்டு ஒர்க் டன் நடக்குது. ஏன்னா இங்கே ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஒன்று எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு எதிராகவும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு எதிராகவும் ஒர்க் டன் நடக்குது. சரியா? அந்த ஒர்க் டன் தான் இங்கே எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் EMF அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னுடைய யூனிட் என்ன, அதை பற்றியெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு தெரியும். V is equal to W/Q, W is equal to V/Q. இந்த இடத்துல மூவ் ஆகக்கூடியது என்னது? யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், தட் இஸ் Qன்னு வச்சுக்கலாம். Wன்றது ஒர்க் டன், Vன்றது நம்ம என்ன சொல்லலாம்? EMF. சரியா? EMFன்னு சொல்லலாம். ஏன்னா EMF-ஓட யூனிட் வோல்ட் தான்.
ஸோ அப்போ இந்த இடத்துல V is equal to W/Q நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 9 வோல்ட் பேட்டரின்னு வச்சுக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் 9 வோல்ட் பேட்டரி. இப்போ இது 9 வோல்ட் பேட்டரியாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா 9 joule of work is done by the unit positive charge, that is 1 coulomb of charge. அதாவது 1 coulomb charge இந்த இடத்துல ஒர்க் டன் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா 9 joule ஒர்க் டன் பண்ணும். இதோட எனர்ஜி வந்து 9 joule. ஸோ 9 joule of work is done by 1 coulomb of charge. Then the battery is set to be 9 volt. அப்போ இது 9 volt பேட்டரினா அந்த 1 coulomb charge கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற எனர்ஜி 9 joule எனர்ஜி. சரியா? சரி, ஓகே. 12 volt அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? அப்போ 12 joule of energy is carried by the 1 coulomb charge. சரிங்க சார், ஓகே. 220 volt பேட்டரினா எப்படி சார்? 220 joules of energy is carried by 1 coulomb of charge. இது என்ன வித்தியாசம்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நான் 3 எக்ஸாம்பிள் சொன்னேன். 9 வோல்ட் பேட்டரி, அப்புறம் 12 வோல்ட் பேட்டரி, 220 வோல்ட் பேட்டரி, இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ 9 வோல்ட் பேட்டரினா 9 joule of energy is carried by 1 coulomb. 12 volt of battery na 12 joule of energy is carried by the 1 coulomb of charge. 220 volt அப்படினா 220 joules of energy is carried by 1 coulomb charge. So the difference is energy, but the carrying charge is same. இந்த மூணுலயுமே carrying charge 1 coulomb தான். ஆனால் எடுத்துகிட்டு போகிற எனர்ஜி டிஃபர் ஆகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த எனர்ஜியானது டிஃபர் ஆகுது. 9 joule, 12 joule, 220 joule, which is greater, 220 joule. அப்போ 220 joule of energy greaterனா அப்போ இங்கே என்ன நடக்குது? அதிக ஒர்க் டன் நடக்குது. That means the charges are moving faster. Its kinetic energy increases. kinetic energy ரொம்ப அதிகமாக இருக்கும், half mv². ஸோ kinetic energy அதிகமாக இருக்குது, அதிவேகமாக போகும். ஒர்க் டன் ரொம்ப வேகமாக நடக்கும் பிகாஸ் 220 joules of energy. இதோட கம்பேர் பண்ணும்போது இதில் ஒர்க் டன் ஃபாஸ்ட்டாக நடக்கும் பிகாஸ் kinetic energy is greater. இதோட கம்பேர் பண்ணும்போது இதில் ஒர்க் டன் ஃபாஸ்ட்டாக நடக்கும், அதிகமாக நடக்கும் பிகாஸ் ஹியர் the kinetic energy is greater, 12 joule when compared to 9 joule. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதே தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9 joule 9 volt பேட்டரி நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, ஒரு சாக்கெட்டை போய் நீங்கள் டச் பண்ணுறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு பேட்டரி 9 volt பேட்டரி நீங்கள் டச் பண்ணுறீங்க. அப்போ நம்மளோட உடம்புக்குள்ளே 9 joule of energy passing through our body. 9 joule of energy உள்ளே போகுது. யார் எடுத்துகிட்டு போகிறா? 1 coulomb of charge. என்ன பண்ணும்? இட் வாஸ் நாட் அஃபெக்டட். ஒன்றும் தெரியாது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நமக்குள்ளே போனாலும் ஒன்றும் பெரிய பாதிப்பு உண்டாக்காது. அதே 12 volt பேட்டரியில் போய் கை வைக்கிறீங்க. 12 joule of energy flows from our body. உள்ளே போகும், flows through the body by யார் எடுத்துகிட்டு போகிறாங்க? 1 coulomb of charge. ஒரு coulomb charge 12 joule of energy எடுத்துக்கிட்டு நம்ம உடம்புக்குள்ளே போகுது. இப்போ என்ன சார் ஆகும்? ஒன்றும் தெரியாது பிகாஸ் த கைனட்டிக் எனர்ஜி இஸ் லெஸ்ஸர். அங்கே அதுவும் ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகிறதில்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 220 volt சாக்கெட், நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சாக்கெட், அந்த சாக்கெட்டில் 220 volt பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரி, அந்த 220 voltல போயிட்டு நம்ம கையை வச்சோம் அப்படின்னா 220 joule of energy நம்ம உடம்புக்குள்ளே பாஸ் ஆகும். அதை எடுத்துகிட்டு போகிறது 1 coulomb of charge. அப்போ என்னாகும்? ஹை எனர்ஜி உள்ளே பாஸ் ஆகும் பொழுது வி கெட் த எலக்ட்ரிக் ஷாக். இம்மீடியட்டாக கை எடுத்துருவோம். ஏன் கை எடுத்துருவோம்? ஏன்னா 220 joules of energy உள்ளே பாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இட்ஸ் ஹை எனர்ஜி இல்லையா? ஸோ அவ்வளோ சார்ஜஸ் ஒரு 1 coulomb சார்ஜ் தான், ஆனால் போகக்கூடிய எனர்ஜி 220 joule. ஸோ அப்போ அது என்னவா மாறிடும்? அதனுடைய இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம அதை எலக்ட்ரிக் ஷாக் அப்படின்ற வார்த்தையில் சொல்கிறோம். அப்போ நம்ம உடம்புல ஷாக் நம்ம ஃபீல் பண்ணுவோம். சரிங்க சார், 1100 volt ஃபார் எக்ஸாம்பிள் 1100 volt பேட்டரி, இதை போய் தெரியாமல் டச் பண்ணிடுறோம். என்ன நடக்கும்? 1100 volt அப்படின்னா என்ன? 1100 joules of energy is carried by 1 coulomb of charge. It's a very 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 high energy. இவ்வளோ எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே பாஸ் ஆச்சுன்னா the human body begins to burn, எரிய ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு, பிகாஸ் இட் இஸ் ஹை வோல்டேஜ். சரியா? ஸோ the unit of work done is joule, the unit of charge is coulomb, the unit of EMF or potential difference ரெண்டுக்கும் சேம் யூனிட் தான். என்ன யூனிட் அப்படின்னா வோல்ட். ஸோ நம்ம இப்போ இங்கே EMF பார்த்துட்டு இருக்கிறதுனால EMFக்கு நான் எழுதுகிறேன். EMFோட யூனிட் என்ன அப்படின்னா வோல்ட். அதனால தான் இங்கே 9 volt பேட்டரி, 12 volt பேட்டரி, 220 volt அப்படின்னு படிக்கிறோம். பிகாஸ் EMF அப்படின்றது என்ன அப்படின்னா இட் வாஸ் கிவன் பை செல். EMFோட சோர்ஸ் யார் அப்படின்னா செல்லு தான். செல்லு தான் EMF கொடுக்க முடியும்.
ஸோ அப்போ இந்த இடத்துல செல் EMF கொடுக்குது, அந்த EMFனால சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது. ரைட். இப்போ இன்னொன்று கூட உங்களுக்கு சொல்லலாம், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். இப்போ இந்த இடத்துல 3 ரெசிஸ்டன்சஸ் இருக்குது. 1 2 3 ரெசிஸ்டன்சஸ் ஆர் கனெக்ட் end to end. 3 ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? சரி, இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் நீங்கள் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறீங்க. அப்போ இதை EMFனு சொல்ல முடியுமா? இட் இஸ் செட் டு பி EMF அப்படின்னு பார்த்தா நோ, இதை EMFனு நம்ம சொல்லக்கூடாது. பிகாஸ் we are measuring the voltage between the 2 points, not the 2 terminals. இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் மட்டும்தான் எவ்வளோ வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ இதை வந்து EMF அப்படின்ற டேர்மில் சொல்லக்கூடாது. சொன்னால் 100% தப்பு தான். இது EMF கிடையாது. ஏன்னா EMF கொடுக்கக்கூடியவர் யார்? செல்லு. இங்கே செல்லே இல்லையே. 2 ரெசிஸ்டன்ஸினுடைய 2 ரெசிஸ்டர்னுடைய 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ இதை EMF அப்படின்னு சொன்னால் தவறு. அப்போ இதுக்கு என்ன சார் டேர்ம்? அடுத்த கேள்வி வருது, இதுக்கு என்ன சார் டேர்ம் அப்படின்னா அப்போ தான் வரும் நம்ம டெர்மினல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். வாட் இஸ் டெர்மினல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்? இப்போ டெர்மினல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்னன்றதை பார்க்க போகிறோம். EMFனால் என்னன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ டெர்மினல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன அப்படின்னா we are measuring the potential difference across any 2 points. பேர் தான் டெர்மினல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஆனால் we are measuring the potential difference across any 2 points. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கேருந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் வழியாக வர்டன் பண்ணி இங்கே உள்ளே போகுது, இங்கே வருது, இங்கே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு எதிராக வர்டன் பண்ணி இங்கே உள்ளே போகுது. இது எல்லாமே நம்ம இப்போ பார்த்தோம். ரைட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்லேருந்து ஒரு வோல்ட் மீட்டர் எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ இந்த பாசிட்டிவ்லேருந்து ஒரு வயர் எடுத்துக்கங்க. சரியா? வோல்ட் மீட்டரில் கனெக்ட் பண்ணுறீங்க. அதே போல் இந்த நெகட்டிவ்லேருந்து ஒரு வயரை கொண்டு வந்து வோல்ட் மீட்டரில் கனெக்ட் பண்ணுறீங்க. வோல்ட் மீட்டர் இஸ் த டிவைஸ் யூஸ்டு டு மெஷர் த வோல்டேஜ் ஆர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். பாருங்கள், வோல்ட் மீட்டர் எங்கே மெஷர் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டு இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ இந்த இடத்துல சர்க்யூட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா திஸ் வோல்ட் மீட்டர் மெஷர்ஸ் ஒன்லி த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், நாட் த EMF. ஏன் சார் அப்படின்னா இப்போ இந்த வோல்ட் மீட்டர் எதை மெஷர் பண்ணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டர்னுடைய 2 பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணக்கூடியது தான் வோல்ட் மீட்டர். இந்த இடத்துல மெஷர் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ இது த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் மெஷர்ட் அக்ராஸ் த 2 பாயிண்ட்ஸ். அதாவது த டிஃப்ரென்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் இஸ் மெஷர்ட் அக்ராஸ் த 2 பாயிண்ட்ஸ். இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றத இது காமிச்சு கொடுக்குது. தட் இஸ் வோல்ட் மீட்டர். சரி, அப்போ இது மட்டும்தான் இங்கே இன்க்ளூட் ஆகுது. பட் த இன்டர்னல் ரெசிஸ்டன்சஸ் இஸ் நாட் இன்க்ளூடட். இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு எதிராக செய்யக்கூடிய வேலை இங்கே இன்க்ளூட் ஆகலை. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு எதிராக செய்யக்கூடிய இந்த வர்டன் இன்க்ளூட் ஆகுது. திஸ் இஸ் நாட் இன்க்ளூடட், திஸ் இஸ் எக்ஸ்க்ளூடட், திஸ் இஸ் இன்க்ளூடட். சரியா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 6.5 ஜூல் ஆஃப் ஒர்க் இஸ் டன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கேருந்து இங்கே போகக்கூடிய சார்ஜ் என்ன சார்ஜ்? 1 கூலும் ஆஃப் சார்ஜ். அந்த 1 கூலும் ஆஃப் சார்ஜ் இதை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜியை கொடுக்குது அப்படின்னா த வர்டன் ஆர் எனர்ஜி provided is 6.5 joules. யார் 6.5 ஜூல் யார் கொடுக்குறா? 1 கூலும் ஆஃப் சார்ஜ். அப்போ 6.5 by 1 is equal to 6.5 volt. So here the EMF is, sorry, not EMF, here the potential difference is said to be 6.5 volt. என்ன சொல்கிறேன்றதை புரிஞ்சுங்க. 6.5 ஜூல் எனர்ஜி யார் எடுத்துகிட்டு போகிறா? 1 கூலும் ஆஃப் சார்ஜ். So the work done is 6.5 joule work is done to move 1 coulomb of charge. இந்த இடத்துல சார்ஜ் மூவ் ஆகுது. அந்த சார்ஜ் 6.5 ஜூல் ஒர்க் டன்னை செய்யுது. யாருக்கு எதிராக செய்யுது? இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு எதிராக செய்யுது. அப்போ எவ்வளோ வோல்டேஜ் அப்படின்னா that will be equal to 6.5 volt according to this formula. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வோல்ட் மீட்டர் ஷோஸ் ஒன்லி 6.5 volt. This 6.5 volt is potential difference, not EMF. பிகாஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு எதிராக செய்கிற வேலை இங்கே இன்க்ளூட் ஆகலை. ஒன்லி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு எதிராக செய்யக்கூடிய வேலையை மட்டும்தான் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப தெளிவாக இருக்கும். சரியா? ஒருவேளை நீங்கள் வோல்ட் மீட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு டோட்டல் சர்க்யூட்டுக்கு நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டல் சர்க்யூட், தட் மீன்ஸ் இந்த டோட்டல் செல்லுக்கும்
இப்போ இந்த பாயிண்டில் the terminals of the cell, இந்த terminals of the cell, இந்த ரெண்டு டெர்மினலுக்கு நடுவில் வோல்ட்மீட்டர் நீங்கள் இப்போ கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா, சரியா, இந்த ரெண்டு டெர்மினலுக்கு நடுவில், செல்லுடைய ரெண்டு டெர்மினலுக்கு நடுவில் நீங்கள் வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 6.5 ஜூலும் இன்க்ளூட் ஆகும். ப்ளஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இந்த சார்ஜ் மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம், 2.5 ஜூல்னு எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 2.5 ஜூல் ஆஃப் எனர்ஜி இஸ் ஸ்பெண்ட் பை 1 கூலும் ஆஃப் சார்ஜ். எதுக்காக, டு கம் அக்ராஸ் த நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல். இங்கே இருந்தீங்க பிகாஸ் இங்கே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஓவர் கம் பண்ணி இந்த சார்ஜ் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு 2.5 ஜூல் ஒர்க் டன் ஆர் எனர்ஜி கொடுக்குது. சரி, அப்போ இங்கே எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும், இங்கே 2.5 வோல்ட் இருக்கும். சரியா, ஒர்க் டன் பை சார்ஜ், தட் இஸ் வோல்டேஜ். ஸோ அப்போ இங்கே ஒரு 6.5 வோல்ட் இருக்குது, இங்கே ஒரு 2.5 வோல்ட் இருக்குது. இப்போ நீங்கள் வோல்ட்மீட்டர் இங்கே கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இட் ஷோஸ் 6.5 plus 2.5 that is equal to 9 volt. That is the EMF of the cell. ஸோ அப்போ இந்த செல்லோட EMF எவ்வளோ அப்படின்னா 9 வோல்ட். இந்த ரெசிஸ்டர்னுடைய ரெண்டு பாயிண்ட்டுக்கு, ரெண்டு எண்டுக்கும் நடுவில் உள்ள, ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 6.5 வோல்ட். சரியா, இந்த இடத்துல மட்டும் the potential difference across the resistor is 6.5 volt. That is called terminal potential difference இந்த இடத்துல. பட் த ஹோல் செல், இந்த செல்லுக்கே நம்ம பார்க்கும் பொழுது தட் இஸ் செட் டு பி EMF நாட் த டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த இடத்துல வார்த்தை மாறுது, EMF இஸ் 9 வோல்ட் பிகாஸ் இந்த இடத்துல த ஒர்க் டன் எகெயின்ஸ்ட் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். அதுதான் வித்தியாசம். ஸோ த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த EMF ஆர் த EMF இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இது ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். பாருங்கள், EMF எவ்வளோ 9 வோல்ட், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ 6.5 வோல்ட். ஸோ EMF ஆனது எப்பொழுதுமே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை விட அதிகமாக இருக்கும், அல்லது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆனது EMF விட கம்மியாக இருக்கும். சரியா, சரி, வாட் இஸ் த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் த EMF அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். EMFக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு என்னெல்லாம் சிமிலாரிட்டிஸ் இருக்குது சார்? என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் த யூனிட் ஆஃப் EMF இஸ் வோல்ட், த யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஆல்சோ வோல்ட். சிமிலாரிட்டி ரெண்டும் ஒரே மாதிரி. அடுத்தது இந்த இடத்துல EMFக்கு நம்ம என்ன டெஃபினிஷன் கொடுத்தோம், த work done by the unit positive charge, the energy carried by the unit positive charge ன்னு சொன்னோம். ஸோ அப்போ ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் தான் இங்கேருந்து இங்கே எனர்ஜி எடுத்துகிட்டு போகுது. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் அதே தான், யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் தான் ஒர்க் டன்னை நடத்துது. தட் மீன்ஸ் எனர்ஜி கேரிட் பை த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். ரெண்டுலேயும் சிமிலாரிட்டி இது. ஸோ 2 பாயிண்ட் சிமிலாரிட்டி சொல்லியிருக்கேன். த யூனிட் ஆஃப் EMF இஸ் வோல்ட், த யூனிட் ஆஃப் டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் வோல்ட். த எனர்ஜி கேரிட் பை த சார்ஜ் இன் போத் த கேசஸ். ரெண்டுலேயுமே சார்ஜ் தான் எனர்ஜி எடுத்துகிட்டு போகுது. But the difference is what? This is EMF is taken over the full complete cycle in a circuit. Circuit நுடைய full complete cycle தான் நம்ம EMF மெஷர் பண்ண முடியும். ஆனால் terminal potential difference is measured across any 2 points. ஏதாவது 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் terminal potential difference மெஷர் பண்ணலாம். But EMF is measured across 2 terminals of the cell. ஃபுல் செல்லும் தான் நம்ம இன்க்ளூட் பண்ணி ஆகணும். நோ ஆப்ஷன்ஸ், நோ. ஃபுல் செல்லுக்கும் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் அது EMF. 2 பாயிண்ட்ஸுக்கு நடுவில் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் அதுதான் டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். when the current flows through it. இதில் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும்பொழுது இதை நம்ம மெஷர் பண்ணலாம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சரியா, அடுத்தது இது EMFன்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ செல்ஸ். EMF இஸ் கிவன் பை த செல். செல் அப்படின்றது தான் EMF கொடுக்க முடியும். இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் EMF யார் அப்படின்னு கேட்டால் செல்லு தான். சரியா, ஸோ இதெல்லாம் தான் விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிமிலாரிட்டிஸ் டிஸ்சிமிலாரிட்டிஸ் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கணும். என்னென்ன விஷயன்றது தெரிஞ்சுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கிளாஸில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ EMF பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் இந்த EMFக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. வெரி ஈஸி. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வித்தியாசன்றதை நல்லா தெரிஞ்சுங்க. EMFன்றது ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு. அப்போ எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ் இன்டர்னல் டிஸ்டன்ஸ் ரெண்டுக்கும் எதிராக செய்யப்படும் ஒர்க் டன் ரெண்டுமே இன்க்ளூட் ஆகும். அப்போ EMF is always greater than the potential difference because potential difference is taken over only the external resistance when the current flows through it, across the points of the external resistance when the current flows through it. ஸோ இப்போ இதுக்கு எதிராக செய்யப்படுற ஒர்க் டன் மட்டும்தான் கிடைக்கும். இதில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் EMFல அப்படி கிடையாது. ஸோ அதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 6.5 வோல்ட், 2 வோல்ட், அப்போ டோட்டல் 9 வோல்ட். 9 வோல்ட்ன்றது EMF, 6.5 வோல்ட்ன்றது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். EMF இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ சிமிலாரிட்டி டிஸ்சிமிலாரிட்டி எல்லாமே பார்த்துருக்கோம் இந்த கிளாஸில். EMF பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னென்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், EMF பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்கில் கேட்கலாம்.
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இது புரிஞ்சால் தான் அடுத்தடுத்து வரக்கூடியதெல்லாம் புரியும். ரொம்ப கிளியராக இருங்க. இது ஒரு முறை புரியலைன்னா இன்னொரு முறை கூட இந்த வீடியோவை பாருங்கள். சரியா? அப்போ நல்லா புரியும். ஒரு முறை புரியலனா இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.